கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசிக்காரங்க வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரீசன் என்னென்னா, ஜென்மசனியில் இருக்கீங்க. 7.5 சனி ஆரம்பித்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஜென்மசனி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் குருவும் மிகவும் சாதகமற்ற நிலையில் லாஸ்ட் ஒரு 6 வருஷமாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பாட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அடிமட்டமான நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இந்த வருஷத்தோட தொடக்கமும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வரப்போகுது. இதனால் இந்த பீரியட்லேயும் நீங்கள் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த முதல்ல ஒரு 4-5 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து மன உளைச்சலும் அதிகமாக ஏற்படும். அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு வந்து செலவிடுறது வந்து நல்லது. ஏன்னா ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகாது. அதனால் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் வந்துட்டால் அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாகாது. அது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைம் வந்தால் கூட ஹெல்த் ப்ராப்ளமும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் சரியாகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கெரியர்லேயோ ஃபைனான்ஷியலியோ ப்ராப்ளம் வந்துட்டால் அது வந்து சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா இந்த முதல் 5 மாதத்தில் ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கெரியர்லேயும் ஃபைனான்ஷியலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் போகுது. கடன் பிரச்சனை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ கடன் அதிகமான பரவாயில்ல, இந்த பணத்தை வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு சோர்ஸ் கிடச்சிட்டா போதும். இந்த ஃபேஸை வந்து நீங்கள் வந்து தாண்டிடலாம். உங்களுக்கு ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20, 2020 இந்த சமயத்தில் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களுமே இடம் மாறிடும். இது 4மே வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஸ்டேஜுக்கு வந்துடும். உங்களுக்கு ஜென்ம சனி வந்து மார்ச் 29ஆம் தேதி விலகிடும். அதுக்கடுத்து ராகு கேது பயிற்சியும் இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுக்க போகுது. குரு பகவான் வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. இது வந்து ஒரு ஜாக்பாட்னே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து 7 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை வந்து பார்க்க போகிறாரு. ஸோ 7 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் பார்வையிடுறது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பலப்படுத்திடும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துக்கான பலன்கள். அதுக்கப்புறம் வந்து பூர்வ ஜென்மத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, அது நிறைய புண்ணியமும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கர்ம வினை தீர்ந்து வரக்கூடிய நல்ல பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நிறைய எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தா கூட, இந்த முதல் 5 மாதத்தில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வருஷமாக தான் இது வந்து மாறப்போகுது. ஸோ முதல் 5 மாதங்கள் கஷ்டப்பட்டால் கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதொரு ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஜாப் ஆஃபர் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ தேக ஆரோக்கியமும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுக்குமே வந்து இந்த ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸாக இருக்கும். குறிப்பாக உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு அதுக்குரிய விடிவு காலங்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துங்கிறத சொல்ல முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணியிருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து டிவர்ஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் கூட போயிருக்கலாம். கோர்ட்டு கேஸ்லாம் போய் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய ஒரு ரிலீஃப் பீரியட் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். குறிப்பாக வந்து கடனும் நிறைய வாங்கியிருந்திருப்பீங்க. இவ்வளோ கடன் இருக்கா, இவ்வளோ கடனை வந்து நான் எந்த காலத்தில் கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட அந்த பேனிக் சுச்சுவேஷன் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்லதொரு காலமாக ஜூன்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்கம் அதிகமாக வரும்போது என்ன ஆகுனா, அதிக வட்டிக்கு நிறைய கடன் வாங்கி எடுத்துருப்பீங்களே, அந்த கடனை பைசல் பண்ணிவிட்டு ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களால் மந்த்லி பில்ஸ் எல்லாம் ஈஸியாக கட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஸோ எவ்வளோ தான் பெயின் இருந்தாலுமே 7.5 சனி போயிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து கண்டிப்பாக வந்துருங்கிறத சொல்ல முடியும். உங்கள் ராசிக்கு நல்லது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம். இந்த சோதனையிலிருந்து வெளிப்படுவதற்கு காலபைரவரை வந்து வணங்கி வருவது நல்லதொரு பரிகாரமாக உங்கள் ராசிக்கு இருக்கும்.